ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷவிதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய ஒரு உண்மையினுடைய தலைப்பானது ஆவியின் சாட்சி அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தை நேசித்து வாசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இது பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். இந்த ஒரு உண்மையானது. அதனால் கேட்கக்கூடிய அனைவரும் ஒருவேளை வேதத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஜனங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நிதானித்து பாருங்கள். வேதாகமம் எந்த உண்மையை நம்மக்கிட்ட முன் வச்சிருக்கின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்கன்னா நிதானித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா தேவனுடைய புத்திரர்களாக இருக்கும்படியாக ஒரு அருமையான ஒரு வாய்ப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போது தேவனுடைய ஆவியினால் பாருங்க, தேவனுடைய ஆவி. சரிங்களா? அப்போ தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கான்றது நமக்கு தெரியும். ஆனால் என்ன ஒரு இம்மிடியட்டான ஒரு சந்தேகங்கள் இருதயத்துக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, காலங்காலமாக அநேகர் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை ஒரு மூன்றாவது ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் அறியாமையினால் கருதி விட்டார்கள். அந்த மாதிரி இதற்கு யாரெல்லாம் சாட்சிலாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இந்த மாதிரி ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது ஆள் தத்துவம் உள்ள ஒரு கடவுளை முன்னிறுத்துறவங்க சரியான சாட்சியெல்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுடைய மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள், பாரம்பரியான காரியங்கள், உணர்வுகள், அனுபவங்கள், இது மாத்திரமே இந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுமே தவிர வேதம் எந்த காலத்திலும் அதை பற்றி சொன்னதே கிடையாது. ஆனால் சில பேர் எப்படி உடனடியாக யோசிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சகோதரரே, ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக வசனங்கள், வார்த்தைகளே தமிழ் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அதற்கான உடனடியான ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கில வேதாந்தத்தில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட் அப்படின்னு தான் போட்டிருக்கும், ஆவி அப்படின்னு தான் போட்டிருக்கும். சரிங்களா? அப்போது எல்லாத்துக்கும் மேலாக வேதாகமும் கொடுக்கக்கூடிய உண்மையினுடைய சாட்சி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின, அந்த நல்லா படித்து பாருங்கள், அவரையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் அனுப்பின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் மிக மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா படப்பட்டிருக்கும். ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே படப்பட்டிருக்குது. அப்போ இது ஒரு சாட்சியம் கிடையாது. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா வசனங்களும் இப்படி தான் பேசும். நீங்கள் ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வசனங்களையும் கடந்து வரும் பொழுது தேவ ஆவியும் தான் நமக்கு ஆங்கில வேதாகமத்தில் மிக மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கும். தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆள் தத்துவமுள்ள ஒரு வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரிங்களா? அது முற்றிலுமாக வேதத்துக்கு எதிரான ஒரு காரியன்றது வேதத்தை நேசித்து படிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம கொடுக்கறதுக்கான டைம் நமக்கு இல்லை. சரிங்களா? நம்முடைய பாடமானது பரிசுத்த ஆவியின் சாட்சி அல்லது ஆவியின் சாட்சி அப்படின்றது தான் பாடத்தினுடைய ஒரு தலைப்பு. சரிங்களா? இந்த சாட்சி எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதாகமத்தில் இந்த ஆவி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகத்திலையும் அந்த வார்த்தை வரும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்திலையும் அந்த வார்த்தை வரும். அப்போ அந்த ஆவின்ற வார்த்தைக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் அந்த எபிரேய வார்த்தையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையானது ருவா, RUACH அப்படின்றது. சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையானது நியூமா, PNEUMA அப்படின்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? இது ரெண்டுமே அக்ரிணை வார்த்தைகள், நான் லிவிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இந்த வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைக்குமே என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காற்று அப்படின்னு சொல்லி பொருள். சரிங்களா? அதனால தான் பரிசுத்த ஆவி, நல்லா கவனிச்சுக்கோங்க.
அப்போது அந்த ஆவின்னு வரும்பொழுது அதை புரிய வைக்கிறதுக்காகவே இந்த அருமையான விளக்கங்களை வேதாகமத்தில் தேவனாய் கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ருவா அப்படின்ற வார்த்தை, சரிங்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் நியூமா அப்படின்ற ஒரு வார்த்தை. ரெண்டு வார்த்தைக்கான பொருள் பார்த்தீங்கன்னா விண்டு, காற்று அப்படின்னு சொல்லி பொருள், சரிங்களா? அந்த காற்றை வச்சு தான் இந்த ஆவியை வந்து புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அப்போ காற்று என்பது கண்ணுக்கு புலப்படாதது, அது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு வல்லமை, புரிஞ்சுங்களா? அப்போ ஆவி என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு வல்லமை அப்படின்றது, சரிங்களா? அது யாருடைய வல்லமை அப்படின்றது அடுத்த கொஸ்டின். அடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு அருமையான வந்து ஒரு ஒரு வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டது, பரிசுத்த ஆவி அப்படின்றது, சரிங்களா? அப்போ ஏங்க பரிசுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்தாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கான ஒரு பொருள் என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கான ஒரு பொருளானது பார்த்தீங்கன்னா பாருங்கள், மத்தேயில 5ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்ற ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த வசனமானது நமக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அப்போது பர்ஃபெக்ட். அப்போ பிதாகிய தேவன் எப்படி இருக்காருன்னா பரிசுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி நமக்கு வந்து 1 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள்லாம் சொல்லும், சரிங்களா? அப்போது தேவனாகிய கர்த்தர் பிதாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்லாம் சொல்லுது, சரிங்களா? அதனால மத்தேயில வாசிக்கும் பொழுது தேவன் பூரணராக இருக்கிறார், பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அப்போது பரிசுத்த ஆவி என்பது ஒரு முழுமையான பர்ஃபெக்ட் பவர்னு அர்த்தம், சரிங்களா? பர்ஃபெக்ட் பவர்னு அர்த்தம். அப்போது ஒரு பூரணமான வல்லமை அல்லது பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் வேதம் கொடுக்குது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி என்பது யாருடைய வல்லமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், லூக்கால 24ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வந்து அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது சொன்ன வார்த்தை, சரிங்களா? அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கால 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை, இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலனால் தரிப்பிக்கப்படும் வரையில் எருசலேமில் இருங்கள். அப்போது பரிசுத்தாவி என்பது உன்னதமான தேவனுடைய வல்லமை, பர்ஃபெக்ட் பவர் ஆஃப் ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? இந்த வல்லமையாகிய அல்லது தேவனுடைய எண்ணங்களாகிய அந்த சித்தம் இருக்கு இல்லையா, தான் பரிசுத்தாவி. தேவனுடைய எண்ணங்களாகிய அல்லது அவருடைய சித்தம் சொல்லக்கூடியதான் பரிசுத்தாவி, சரிங்களா? இந்த ஒரு வல்லமையை, இந்த ஒரு சித்தத்தை அவர் யார் மூலமாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்கள், தீத்துல 3ஆம் அதிகாரத்தில் அருமையான வசனம் பாருங்கள், 7ஆம் வசனம் படிக்கும்போது, அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். புரிஞ்சுங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்றதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? பரிசுத்த ஆவி. அப்போ ஆவி என்பது என்ன ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க, புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். யார் வேணாலுமே எந்த ஒரு டிக்ஷனரியில் கூட நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அப்போ கண்ணுக்கு புலப்படாத வல்லமை என்பது தான் அந்த ஆவி என்பது, சரிங்களா? பரிசுத்தம் என்பது பர்ஃபெக்ட், முழுமை அப்படின்னு அர்த்தம். அப்போ முழுமையான ஆவி அல்லது பரிசுத்தமான ஒரு ஆவி, சரிங்களா? அப்போ அது யாருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய வல்லமை என்பது. அப்போ இந்த வல்லமையை பெற்றிருக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரோமர் 8:14 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில், ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். அதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து நிதானிக்கிறோம், சரிங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல வார்த்தையை பார்த்தீங்களா? ஆவியானவர் தாமே. இது நாங்கள் அப்படியே மாற்றல, அப்படியே தான் பேசியிருக்கிறோம், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் கேஜேவி பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட் இட் செல்ஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்களே தவிர அதை வேறு மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் சில வெர்ஷன்ஸில்
பதிப்புகளில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த ESV மாறி இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸில் வந்து ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோதரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள் இருக்கும், சரிங்களா? அது வந்து 99% வந்து அது கிரீக் டிரான்ஸ்லேஷன் பைபிள், சரிங்களா? அதில் பார்க்கும்போது இட் செல்ஃப் அதுன்னு தான் போட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் டைக்லாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு வெர்ஷன் அது, அதில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப் அதுன்னு தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த NIV பைபிளில் ESV பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி பதிப்புகளில் மாற்றி மாற்றி எழுதியிருக்கிறாங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மூல பிரதிக்கே போய் பார்த்துடலாம். அங்கே பார்க்கும் பொழுது இட் செல்ஃப் ஆட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீக் வார்த்தை போட்டிருப்பாங்க. அந்த ஆட்டோஸ்ன்ற கிரீக் வார்த்தையை நீங்கள் இட் செல்ஃப், எர் செல்ஃப், இம்செல்ஃப் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். ஆனால் இது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து சில வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிம்செல்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஆக்சுவலாக இதோட கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப் தான். அநேக இங்கிலீஷ் வெர்ஷன்ஸில் பார்த்தாலுமே இட் செல்ஃப் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய விளக்கங்கள் இருக்குது, இது மட்டும் கிடையாது, புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவித்தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்குது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, பரிசுத்த ஆவியானது நம்முடைய ஆவி கூட சாட்சி கொடுக்கணுமா. என்னன்னு கொடுக்கணுமா? நீங்கள் தேவனுடைய புத்திரர் தான் அப்படின்னு சாட்சி கொடுக்கணுமா. அது எப்படி? அதான் பாடத்தினுடைய முக்கியமான மையப்பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்த ஆவியானது எப்படி நம்முடைய அந்த ஆவியினோட சாட்சி கொடுக்குது அப்படின்ற ஒரு காரியங்களை ஒருத்தர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேதாந்தத்தில் கொடுத்து அசைக்க முடியாத ஒரு சாட்சி. இந்த சாட்சியை பெற்றிருக்கிறவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அங்கீகாரத்தை பெற முடியுமே தவிர மற்றவர்கள் அல்ல. அப்படி என்றால் அந்த சாட்சியை எப்படி புரிந்து கொள்வது என்பதை வரக்கூடிய அடுத்த ஒரு மார்ஸ் மேடையில் கவனிக்க போகிறோம், சரிங்களா? தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.